ஹலோ சில்ட்ரன், இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களோட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் டெசிஷன், முடிவுகள். வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான், நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் தான் நம்ம லைஃபையே வேறு மாதிரி மாற்றும் அப்படின்னு எப்போவுமே நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா? அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற சிச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்த சிச்சுவேஷனில் நம்ம எந்த சைடு டிசைட் பண்ணுறோம், இதை திஸ் ஆர் தட் அப்படிங்கிறது தான் நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இப்போவாது அந்த மாதிரி டெசிஷன் எடுக்க முடியாமல் யோசித்து ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுருக்கோமா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக இருக்கும். வி ஹவ் ஆல்வேஸ் பீன் இன் அ பொசிஷன் லைக் கேட் ஆன் த வால். தமிழில் பார்த்தீங்கன்னா மதில் மேல் பூனை அப்படின்னு ஒரு முதுமொழி உண்டு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸு நம்ம லைஃப்பில் எல்லாருமே சந்திச்சிருப்போம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம லைஃப் எங்கே போக போகுது அப்படிங்கிறத முடிவெடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற ஒருத்தரோட ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இந்த ஸ்டோரி இஸ் நேம்ட் அஸ் அ டிலெம்மா. இந்த ஸ்டோரி எழுதினவங்கள பார்த்தீங்கன்னா, அது எழுதினவங்களே ரொம்ப ஸ்பெஷல் தான். இட் வாஸ் ரிட்டன் பை சிலாஸ் வேர் மிட்செல். அவர் பார்த்தீங்கன்னா இயல்பிலே ஒரு டாக்டர். ஹீஸ் பை ப்ரொஃபஷன் அ நியூராலஜிஸ்ட், ஒரு நரம்பியல் துறை மருத்துவர். அது மட்டும் இல்லாமல் ஹீஸ் அ ப்ராலிஃபிக் ரைட்டர் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ். அறிவியல் சார்ந்த இலக்கியங்களை எழுதுகிறவர், அதில் கை தேர்ந்தவரும் கூட. Not only that, he is known as the father of neurology and pioneer in scientific medicines. இவர் நரம்பியல் துறையின் தந்தை அப்படின்னும் அறிவியல் மருந்துகளின் முன்னோடி அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. And this particular thing, அவர் ஒரு டாக்டராக இருக்கிறதுனாலே he can write his historical fiction with a psychological insight. ஒரு உளவியல் சார்ந்து தன்னுடைய வரலாற்று கதைகளை எழுதுறதுல ரொம்ப சிறப்புடையவராக இருந்திருக்கார். And the American Academy of Neurology Award for the Young Scientist is named after him. அமெரிக்க நரம்பியல் பல்கலைக்கழகம் இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருதுகளை இவருடைய பெயரால் வழங்குது. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டாக்டர் தான் நம்மளோட இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு. அண்ட் லெட் அஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி அ டிலெம்மா. இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர், த பர்சன் இன் டிலெம்மா, நம்மளுடைய கதையினுடைய நாயகன். யார் ஒருத்தர் முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்களோ அவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் டாம். ஸோ அவர் தான் இங்கே நரேட்டர், கதை சொல்கிறவராக இருக்கார். அண்ட் ஹீ இஸ் அ புவர் கிளர்க், ஒரு சாதாரண ஒரு கணக்கு அலுவலராக இருக்கிற ஒருத்தர். அண்ட் நம்பர் 2 இஸ் ஃபிலிப். ஹீ இஸ் டாம்ஸ் அங்கிள், டாமினுடைய சித்தப்பா இவர். அண்ட் ஹீ இஸ் அன் இன்ஜீனியஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் ஒரு கை தேர்ந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சூசன், டாம்ஸ் லேடி லவ். சூசன் அப்படிங்கிறவங்க டாம் திருமணம் செய்துக்கிறதுக்காக இருக்கிற ஒரு பெண்மணி. அண்ட் ஃபோர்த், டாக்டர் ஸ்காஃப். ஹீ இஸ் அங்கிள் ஃபிலிப்ஸ் டாக்டர். ஸோ அங்கிள் ஃபிலிப்பினுடைய டாக்டராக இருக்க டாக்டர் ஸ்காஃப் அடுத்த கேரக்டர். இந்த லாஸ்ட் கேரக்டர் இஸ் ப்ரொஃபஸர் கிளின்ச். ப்ரொஃபஸர் கிளின்ச் ஒரு கன்சல்டன்ட். ஸோ சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கார். ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டர்ஸ் இன் த ஸ்டோரி அ டிலெம்மா. லெட் அஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியினுடைய ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஸ்டார்டட் when Uncle Philip was in his deathbed. அங்கிள் ஃபிலிப் தன்னுடைய இறக்கும் தருவாயில் இருக்கும்போது இந்த கதை தொடங்குது. டாம் was 37 when his Uncle Philip died. ஸோ அங்கிள் ஃபிலிப் இறக்கும் தருவாயில் டாம்க்கு 37 வயதாகுது. A week before he met his uncle who at his deathbed announced Tom as his heir. அவங்க அங்கிள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி டாமை அழைச்சு தன்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி டாமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் பிஃபோர் தட், அதுக்கு முன்பாக டாமோடைய ஃபேமிலிக்கும் அங்கிள் ஃபிலிப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்குது. பிகாஸ் ஆஃப் சம் ஃபேமிலி ரீசன்ஸ், சில குடும்ப காரணங்கள்னால அவங்க 2 பேருக்கு இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்குது. பட் திடீர்னு தன்னுடைய இறப்புக்கு ஒரு வாரம் முன்னதாக அங்கிள் ஃபிலிப் டாமை கூப்பிட்டு தன்னுடைய வாரிசு அப்படின்னு டாமை அனௌன்ஸ் பண்ணுறாரு. And on the other hand, Uncle Philipோட லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா, he was an ingenious mechanical engineer. மிகவும் கை தேர்ந்த ஒரு பொறியியல் வல்லுனர் அங்கிள் ஃபிலிப். அண்ட் இவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சின்ன ஒரு பேஷன் இருந்தது, ஒரு மேனியான்னு சொல்லலாம். மேனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான விருப்பம், ஒரு விஷயத்தின் மேலே அதீத விருப்பம். அதை நம்ம மேனியா அப்படின்னு சொல்லுவோம். அங்கிள் ஃபிலிப் ஹாஸ் அ மேனியா ஆஃப் கலெக்டிங் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்.
ரொம்ப மிகவும் விலை உயர்ந்த கற்களை வந்து கலெக்ட் பண்ணுறதை வந்து அவர் தன்னுடைய ஒரு ஹாபின்னு சொல்லாமல் ஒரு மேனியாவாகவே அவருக்கு இருந்தது. அதுலேயும் எஸ்பெஷலி ரூபீஸ் அண்ட் டைமண்ட்ஸ், பேர்ல்ஸ். ஸோ ரூபீஸ், டைமண்ட்ஸ், பேர்ல்ஸ் மாதிரியான விலை உயர்ந்த கற்களை கலெக்ட் பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு மேனியா. அவருக்கு எப்பெல்லாம் அதிக பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உடனே வந்து அவருக்கு பிடிச்ச இந்த ஸ்டோன்ஸை வாங்கி பத்திரமா வச்சுக்குவார். whenever he buy a gem, he used to carry it in his pocket for a month and kept it in an iron box in a safe. ஸோ எப்போ வந்து அந்த மாதிரி பேர்ல்ஸோ இல்லை ஜெம்ஸோ ஏதோ ஒன்று வாங்கினாலுமே அடுத்து ஒரு மாதத்துக்கு அதை தன்னுடைய பாக்கெட்லேயே வச்சுட்டு இருப்பாரு. அப்போ போய் எடுத்து அது பத்திரமா இருக்கான்னு பார்த்துக்குவார். ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா, பேங்க்ல அவருக்கு ஒரு லாக்கர் இருக்கு, அந்த லாக்கர்ல இருக்க ஒரு அயன் பாக்ஸில் கொண்டு போய் அதை பத்திரமா வச்சிடுவார். ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட he has a collection of pearls and gems and precious stones. ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸோட கலெக்ஷனோட தான் அவர் வந்து தன்னுடைய டெத் பெட்ல இருக்கும்போது இதை பற்றி பேசுகிறார். Uncle gifted the safe's key to Tom, telling that Tom has to pay for his funeral. ஸோ அவருடைய டெத் பெட்ல இருக்கும்போது அங்கிள் ஃபிலிப் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லாக்கருடைய கீயை வந்து டாம் கையில் கொடுத்துட்டு, ஸோ என்னுடைய வாரிசாணி இருக்கிறதுனால அந்த லாக்கரும் அதில் இருக்க பொருட்களும் உனக்கு இனிமேல் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிரதியுபகாரமாக அதுக்கு பதிலாக என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னுடைய இறுதி சடங்குகளுக்கான செலவை வந்து நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி டாம் கிட்ட கேட்குறார். He added that before opening the box, Tom should read the letter on the top of the box. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே ஒரு கடிதம் இருக்கும் அப்படின்னும், அந்த கடிதத்தை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு டாமுக்கு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அங்கிள் ஃபிலிப் வந்து இறந்து போயிடுறாரு. டாம் வந்து அவருடைய இறுதி காரியங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. And after that, Tom took the box from the safe and the letter above it says, the box contains many rubies and diamonds, a famous pearl necklace and a green pearl. ஸோ டாம் அதுக்கப்புறம் அந்த சேஃப்லேருந்து அந்த பாக்ஸை எடுத்துட்டு அது மேலே இருக்க அந்த லெட்டரை படிக்கும்போது he get to know, அவருக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, அதில் ரொம்ப அதிகமான வந்து விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறதா. ஸோ அதில் நிறைய ரூபீஸ், டைமண்ட்ஸ், ஒரு பெரிய முத்துனாலான ஒரு பெரிய நெக்லஸ், ஒரு பெரிய பச்சை கலர் முத்து, இது எல்லாமே வந்து இருக்கிறதா வந்து அவருக்கு தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் the box contains an interesting mechanism. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த பாக்ஸில் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் opened with doubt, it will explode as it contains a super sensitive dynamite approximately a 9.5 ounces. ஸோ அந்த பாக்ஸை திறக்கும்போது நம்ம எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அது வந்து அதில் வந்து நிறைய ஜெம்ஸ் இருக்குது, அங்கிள் ஃபிலிப் இதை எனக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்பிக்கையோடு திறக்கணுமா. ஒரு சின்ன நம்பிக்கை குறைவு ஏற்பட்டால் கூட உள்ளே இருக்க டைனமைட் வெடிச்சிடும். ஸோ அதில் ஒரு 9.5 ounces அளவிலான ஒரு சூப்பர் சென்சிட்டிவ், ஒரு சின்ன ஷேக் ஏற்பட்டால் கூட வெடிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தால் கூட வெடிச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வெடிப்பொருளை வந்து உள்ளே வச்சு அங்கிள் ஃபிலிப் வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்கார். ஸோ அதை திறக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கணும். அப்படியே அதை திறந்தா கூட அது வெடிக்குமா வெடிக்காதான்னு வந்து டாமால் அதை கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த லெட்டரில் அதை சரியாக நோட் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கிள் ஃபிலிப். டாம் வாஸ் ஷாக்டு வித் த ட்ரூத் இன் த க்ரூவல் லெட்டர். ஸோ டாம் வந்து இத்தனை வருடமாக தன்னுடைய தொடர்பிலே இல்லாத அங்கிள் ஃபிலிப் சாகும்போது கூட தனக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணிட்டு போனாரா அப்படின்னு தெரியாமல் he was in a clumsy thinking. அவருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வந்து இருக்காரு. இந்த லெட்டரில் இருக்க அந்த பயங்கரமான உண்மையை அவரால் ஏற்றுக்கவே முடியல. he kept it in a closet. ஸோ அந்த பாக்ஸை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலமாரியில் வந்து அவர் பத்திரமா வச்சுட்டார். he began to find ways to open it safely. ஸோ இப்போ டாமும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்க ஒரு சாதாரண கிளர்க் வேலையில் இருக்க ஒரு ஆள். ஸோ அவருக்கு இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இதில் இருக்கிற அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸை வச்சு நம்ம ஒரு பெரிய பணக்காரங்களாக ஆயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ எப்படியாவது அந்த பாக்ஸை சேஃபாக ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வழிகளை தேடுறதுக்கு அவர் தொடங்குறார். Tom thought of opening it at a safe distance but doesn't want the rubies to blast off. ஸோ அவருக்கு ஒரு யோசனை வருது, ஏன் ஒரு தூரமாக கொண்டு போய் அந்த பாக்ஸை வச்சுட்டு அதை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. இருந்தாலும் ஒருவேளை ஓப்பன் ஆகும்போது அது வெடிச்சிட்டா அதில் இருக்க ரூபீஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு அவர் பயப்படுறார். He watch-guarded the box carefully from all around him. அது மட்டும் இல்லாமல் எங்கே யாராவது அந்த பாக்ஸை திருடிட்டு போயிடுவாங்களோ, எங்கே அது தொலைஞ்சு போயிடுமோ, யாராவது அதை தெரியாமல் ஓப்பன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து தன்னை சுற்றி இருக்க எல்லார்கிட்ட இருந்தும்
அந்த பாக்ஸை ரொம்ப சேஃபாக அவர் பாதுகாத்துட்டு வர்றார். He lost concentration in his work and also his personal life. இது இப்படியே போக 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 அவர் மற்ற வேலைகளில் தன்னுடைய அலுவலக பணிகளாக இருக்கட்டும், தன்னுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அதில் அவருக்கு இருந்த கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. This leads to reduction of his salary and his marriage was out of question. ஸோ ஒரு பக்கம் அவர் வேலையில் கவனம் செலுத்தாதனால அவருடைய வேலைக்கான சம்பளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவருடைய வேலைகள் சரியாக நடக்கலை அப்படின்னு அவருடைய சம்பளத்தை குறைச்சிக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட மேரேஜ்க்காக வந்து சூசன் அப்படிங்கிறவங்களோட அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் அவரோட பர்சனல் லைஃபையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் தென் ப்ரொஃபஸர் கிளின்ச் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போயிட்டு அவர் வந்து ஒரு வழி கேட்கலாம், இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கேட்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் போகிறாரு. ப்ரொஃபஸர் கிளின்ச் டோல்ட் தட் த ஸ்டோரி ஆஃப் த டைனமைட் மே பி அ லை. ஸோ அங்கே போய் அவர்கிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லும்போது அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, இது உண்மையாகவும் இருக்கலாம், ஒருவேளை இது பொய்யா கூட இருக்கலாம். உன்னோட அங்கிள் வந்து உன்னை ஏமாத்துறதுக்காகவோ இல்லை உன்னை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்காகவோ கூட, அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் கூட நீ நிம்மதியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ சொன்ன பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் wouldn't have told him about the rubies at least. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை உங்கள் அங்கிள் பாக்ஸில் வெடி மருந்து இருக்குது, வெடிச்சிரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம். அதில் இவ்வளோ விலை மதிப்பு மிக்க பொருட்கள் இருக்குன்னு சொல்லாமையாவது போயிருந்திருக்கலாம். அதை சொன்னதுனால தான் உனக்கு இவ்வளோ டென்ஷன்னு ப்ரொஃபஸர் சொல்கிறார். பட் அட் த சேம் டைம் he also doesn't want to test his opinion even with the offer of the biggest ruby in the box. ஸோ டாமுக்கு என்னன்னா, சரி ப்ரொஃபஸர் நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிறதுலே ஒருவேளை இது பொய்யா இருந்தது அப்படின்னா இதில் இருக்கிறதுலே பெரிய ரொம்ப விலை மதிப்பு மிக்க ரூபி எதுவோ அதை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஸர் கூட தன்னுடைய ஒப்பீனியனை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அஃப்ரைட் தட் இட் மே எக்ஸ்ப்ளோட். அவருக்குமே அது வந்து வெடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் வருது. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஃபிலிப்போட டாக்டரான டாக்டர் ஸ்காஃப் கிட்ட அவர் அட்வைஸ் கேட்டு போகிறாரு. டாக்டர் ஸ்காஃப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய அந்த லெட்டரை படித்ததுக்கு அப்புறமா அந்த பாக்ஸை வச்சுட்டு எப்படி சொல்கிறது, பாக்ஸ்னால நீ ரொம்ப வந்து பொசஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்ட, நீ பாக்ஸ்னால ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க அப்படின்னு இவரை மிரட்டுறாரு. அவர் பேசுகிறதெல்லாம் கேட்க கேட்க டாம்க்கு அந்த பாக்ஸை வீட்டில் வச்சுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ இப்படியே போனால் இந்த பாக்ஸை நினச்சி அதில் இருக்க ரூபீஸ் வந்து உன்னை பைத்தியமாகவே ஆக்கிடும் அப்படின்னு டாக்டர் ஸ்காஃப் வந்து டாமை வந்து வார்ன் பண்ணுறாரு. யூ ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் த திங்கிங் அபவுட் திஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸை பற்றி நினைக்கிறத விட்டு நீ கொஞ்சம் வெளியில் வா அப்படின்னு டாக்டர் ஸ்காஃப் வந்து டாமுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ டாம் வாஸ் இன் அ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். இப்போ டாம்னால அந்த பாக்ஸை விடவும் முடியல அண்ட் அட் த சேம் டைம் அதை ஓப்பன் பண்ணவும் முடியல. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, he is trying to open the box safely and he is setting himself up for that task. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வேலைக்காக தன்னை வந்து எக்விப் பண்ணிக்கிறதுக்கு அவர் தயாராகிறாரு. ஸோ he went to a library and started reading all the safest ways to open the box. பக்கத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்க்கெலாம் போய் அங்கே இந்த மாதிரி டைனமைட்ஸ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் பற்றி இருக்க புத்தகங்களை எல்லாம் எடுத்து அதை சேஃபாக ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. The library attendants even believed that he is a lunatic. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்டண்டன்ஸ், லைப்ரரியில் வேலை செய்பவர்கள்லாம் இவர் டெய்லி வராரு, இந்த மாதிரி வெடி மருந்துகளை பற்றியே படிக்கிறாரு அப்படிங்கும்போது இவர் ஒரு பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் இன் சச் அ பொசஷன் ஸ்டேட் வித் தட் பாக்ஸ். ஸோ இவருக்கு அந்த பாக்ஸை திறக்கணுங்கிறது ஒன்று தான் வந்து ஒரு எய்மாக இருக்கே தவிர அதனால் தன்னுடைய பர்சனல் லைஃப் என்ன ஆகுதுன்றதை இவரை வந்து கவனிக்காமே விட்டுடுறார். The presence of the box made him more frightened, thinking of what will happen if an earthquake happens. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த பாக்ஸு எங்கேயாவது அசைஞ்சா வெடிச்சிருமோ, நகர்ந்தா வெடிச்சிருமோ அப்படின்ற பயத்தில் தன்னுடைய தலையணைக்கு கீழே அந்த பாக்ஸை வச்சுட்டுலாம் தூங்குறார். அப்படி தூங்கும்போது கூட அவருக்கு என்னென்னா, ஒருவேளை திடீர்னு நிலநடுக்கம் வந்து இந்த பாக்ஸ் அசைஞ்சிட்டா வெடிச்சிட்டா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்து அவர் ஆட்கொள்ள ஆரம்பிக்குது. டாக்டர் ஸ்காஃப் அட்வைஸ்டு ஹிம் டு கிவ் அப் த ஐடியா ஆஃப் த பாக்ஸ். ஸோ இதற்கிடையில் திரும்ப ஒரு தடவை டாக்டர் ஸ்காஃபை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த பாக்ஸை பற்றின எண்ணத்தையே நீ தூக்கி போட்டுடு, இது இருக்க வரைக்கும் உன்னால் வேறு எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் ஸ்காஃபும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. In the midst, Tom found a list of precious stones in the box between the leaves of his uncle's Bible. ஸோ இது இப்படியே ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க, திடீர் ஒரு நாள் அவங்க அங்கிளோட புத்தக ஷெல்ஃப்லேருந்து அவருடைய பைபிள் கிடைக்கிது டாமுக்கு. அந்த பைபிள் லீவ்ஸ்க்கு இடையில ஒரு சின்ன லிஸ்ட் இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஸ்டோன்ஸு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்.
ஸோ இப்போ தான் அந்த ஸ்டோன்ஸை பற்றின எண்ணங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்ச டாம் இப்போ அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே அகெயின் ஹீ இஸ் கெட்டிங் இன் டு அன் அப்சஷன் ஸ்டேட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் ரூபி அப்படிங்கிற ஒரு பெரிய ரூபி இருக்கிறதாகவும் அது வந்து எம்ப்ரஸ் குவீன் மரியா தெரசாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரூபி வந்து பிளட் ரூபி அப்படின்னு பெயருடையதாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப விலை மதிக்க முடியாத கற்கள் அதில் இருக்குங்கிற லிஸ்ட்டை படித்த உடனே அவருக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஹி வாஸ் லைக் மேடனிங். அவருக்கு இந்த எண்ணங்களே வந்து அவரை பித்து பிடிக்கிற நிலைமைக்கு ஆக்கிடுச்சு. ஹி பிகேம் மிசரபிள், ஹி க்ரூ தின் அண்ட் மார்பிட். அப்படியே ரொம்ப இழைச்சி ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப பரிதாபமாக பார்க்கறதுக்கே ஒரு பரிதாபமான ஒரு ஆளாக வந்து டாம் வந்து காட்சியளிக்க ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் இந்த எண்ணம், இந்த பாக்ஸை பற்றின எண்ணங்கள் வந்து அவரை வந்து வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணிடுச்சு. He took his trouble to his father confessor at last, who mentioned it as a cruel jest of his uncle, but not willing to open it. So கடைசியாக என்ன பண்ணுறாரு, ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார்கிட்ட இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. பாவ மன்னிப்பு கேட்குற ஒரு பாதிரியார்கிட்ட போகிறாரு. அந்த பாதிரியார் சொல்லும்போது இது வந்து ஒரு க்ரூவல் ஜோக் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நகைச்சுவை, இது உங்கள் அங்கிள் பண்ணிட்டு போனது உங்கள் லைஃப்க்கு பண்ணிட்டு போன ஒரு பயங்கரமான நகைச்சுவை அப்படின்னு சொல்கிறாரே தவிர, ஆனால் அந்த ஃபாதரும் கூட அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க ரெடியாக இல்லை. ஸோ எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹிம் வாஸ் ஃப்ரைட்டன்ட் அபவுட் திஸ் பாக்ஸ். டாம் மட்டும் இல்லை, அவரை சுற்றி இருக்க எல்லாருமே அந்த பாக்ஸை நினச்சி ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தாங்க. அவரோட பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப மிசரபிளாக போய்கிட்டு இருந்தது. சூசன் broke her engagement with டாம். ஸோ சூசனுக்கும் அவருக்கும் நடக்கிறதா இருந்த திருமணம் மொத்தமாக முறிஞ்சு போயிடுது. ஸோ டாம் வந்து அந்த பாக்ஸ் மேலேயே அந்த பாக்ஸை பற்றின நினைவுகளே இருக்கிறதுனால சூசன் வந்து அவருடைய அந்த திருமண என்கேஜ்மெண்ட்டை முறிச்சுக்கிறாங்க. டாம் advertised asking for the way to open the box, but which results in absurd replies. ஸோ பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, யாராவது இதை சேஃபாக ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. பட் அவருக்கு வந்து ரிப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டாள்தனமாக ரொம்ப சில்லியாக இருக்குது. ஸோ அதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஹிஸ் லேண்ட்லேடி கேவ் ஹிம் அ நோட்டீஸ் டு லீவ் த ஹவுஸ். அவர் தங்கியிருந்த வீட்டோட ஓனர் அவர் இந்த பாக்ஸோடு அங்கே தங்கி இருக்கிறதுனால வேற யாருமே அந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. He moved to the suburbs, changed his name and occupation to escape the curiosity of the reporters. ஸோ டாம் கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கிறதாவும் அதில் விலை மதிக்க முடியாத நிறைய ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கிறதாவும் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் தெரிய வருது. எல்லாரும் டாமை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து இந்த இன்னும் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் மறைஞ்சு வாழ்கிறதுக்காக நகரினுடைய அந்த அவுட் ஆஃப் த சிட்டி போயிட்டு அவர் வாழ்கிறாரு. தன்னுடைய பெயரை மாற்றிக்கிறாரு, தன்னுடைய வேலையை மாற்றிக்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக வேற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அவர் கொண்டு போயிடுறாரு. ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டேருந்து மறைஞ்சு மற்றவர்கள்கிட்டேருந்து மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. ஈவன் த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் டிசைட் டு கலெக்ட் சக்சஷன் டேக்ஸ். ஸோ இவர்கிட்ட இவ்வளோ விலை மதிக்க முடியாத சொத்து ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு வரி போடுறாங்க. அந்த வரியை இவரை கட்ட சொல்கிறதுக்கு அவங்க இவரை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. டாம் ஆஸ்க்டு பர்மிஷன் ஃப்ரம் த கலெக்டர் டு லீவ் த டவுன் பட் இன் வெயின். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இது நான் ஓப்பனே பண்ணலை, இதுலேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற நிலமையில அந்த ஊரில் இருக்க கலெக்டரை போய் பார்த்து நான் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் கலெக்டர் இஸ் ஆல்சோ நாட் ரெடி டு ஹெல்ப். கலெக்டருக்கும் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துலையும் அவருக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல. ஸோ இப்படியே போயிட்டுருக்க நிலமையில டாம் cannot decide what to do with the box. He cannot open the box. He cannot keep the box with himself. அவரால் வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாரு. அவரால் அதை திறக்கவும் முடியல, அதை அப்படியே தாங்கிட்ட வச்சுக்கவும் முடியல. Finally, he made up his mind. He made a will and bequeathed the box to the Society for the Preservation of Human Vivisection. ஸோ கடைசியாக எல்லா நம்பிக்கைகளும் இழந்த பிறகு ஒரு உயில் எழுதுறாரு டாம். என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸையும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் மனித உடல் உறுப்பு ஆராய்ச்சி சங்கத்துக்கு நான் டொனேட் பண்ணுறேன். இது அவங்க திறனாலும் சரி திறக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்துக்கு அந்த பாக்ஸை டொனேட் பண்ணிடுறார். He thought that would be an apt decision. ஸோ ஒரு அறிவார்ந்த மனிதன் என்ன செய்வான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னு அவர் தன்னைத்தானே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்துடுறாரு. And that is why the story is named as a dilemma. கடைசி நிமிஷம் வரைக்குமே அந்த பாக்ஸை என்ன பண்ணுறதுன்னு அவர் முடிவெடுக்கிற வரைக்குமே
டாம்க்கு வந்து ஒரு டிலமா இருக்கு. இதை வந்து என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ண வேண்டாம், பத்திரமா வச்சுக்கலாம், கொடுத்துடலாம், எங்கேயாவது கொண்டு போயிடலாம், இப்படி அவருடைய டெசிஷன்ஸ் வந்து அப்படியே ஒரு ஆங்கிளுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் மினிட் அந்த அவர் டிசைட் பண்ண அந்த விவிசெக்ஷனுக்கு கொடுக்கலான்னு டிசைட் பண்ற வரைக்குமே அவருடைய மைண்டு வந்து ஒரு நிலையிலேயே இல்லை. அந்த டிலமாலேயே வந்து அவர் தன்னுடைய பர்சனல் லைஃப்பை தொலைக்கிறாரு, தன்னுடைய ஒர்க் லைஃப்பை தொலைக்கிறாரு, அவருடைய நிம்மதி எல்லா விஷயங்களையுமே அவர் தொலைச்சிடுறாரு. சில்ட்ரன், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டிசைடிங் சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைடிங் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம ரொம்ப நிதானமாக யோசித்து ஒரு சரியான டெசிஷனை நம்ம எடுக்கிறோமே தவிர கடைசி வரைக்கும் இப்படி ஒரு குழப்பத்திலேயே நம்ம இருக்கக்கூடாது. வெதர் வி கேன் டூ இட் ஆர் வி கேனாட் டூ இட். அந்த விஷயத்தை செய்யலாம் அல்லது செய்ய வேண்டாம், ரெண்டே ஒரு முடிவு தானே தவிர இந்த அளவுக்கு ஒரு டிலமா நமக்கு இருந்தது அப்படின்னாலே இட் இவென்ச்சுவலி அஃபெக்ட்ஸ் அவர் லைஃப். ஒரு பெரிய டிலமா, ஒரு பெரிய மனக்குழப்பத்தோடையே இருந்தோம் அப்படின்னாலே அது நம்மளுடைய அந்த முடிவை மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹோல் லைஃபுமே அது பாதிக்கும். அது நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் கூட பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் தட் இஸ் வை த ஸ்டோரி இஸ் நேம்ட் அஸ் அ டிலமா. நல்லா யோசிச்சு பாருங்க. வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ ரீகேப். அங்கிள் பிலிப் இறக்கும்போது தன்னுடைய வாரிசா டாம் அறிவிச்சு அவருக்கு ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. அந்த பாக்ஸில் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்கிறார். ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸோட மேலே ஒரு லெட்டர் இருக்குன்னு சொல்கிறார். அந்த லெட்டரில் பாக்ஸை டவுட்டோடு ஓப்பன் பண்ணால் அது வெடிச்சிடும், பிகாஸ் இட் ஹாஸ் அ டைனமைட், அதில் ஒரு வெடிப்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை கேட்ட டாமுக்கு ஷாக்காக இருந்தாலும் அந்த விலை மதிப்பு மிக்க பொருட்களை எடுக்கிறதுக்காக அதை ஓப்பன் பண்ண பல வழிகளையும் முயற்சி பண்ணுறாரு. லைப்ரரி போய் படிக்கிறாரு, டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாரு, ப்ரொஃபஸரை கன்சல்ட் பண்ணுறாரு. பட் எல்லா இடத்துலையும் அவருக்கு கிடைத்தது என்னவோ தோல்வி தான். ஸோ இதற்கிடையில் அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பொருட்களோட லிஸ்ட்டு கிடைக்குது. அது இன்னும் அவருடைய அந்த பைத்தியக்காரத்தனத்தை வந்து அதிகப்படுத்துது. ஸோ இட் இவென்ச்சுவலி அஃபெக்ட்ஸ் ஹிஸ் பர்சனல் லைஃப். ஒரு பக்கம் இது இப்படி போனாலும் அவருடைய பர்சனல் லைஃப்பும் இதில் டோட்டலாக அஃபெக்ட் ஆகுது. அவருடைய வேலை போகுது, அவருடைய என்கேஜ்மெண்ட் முறிஞ்சு போகுது, மொத்தமாக எந்த விதமான நிம்மதியும் இல்லாத ஒரு ஆளாக மாறி போகிறார். அண்ட் ஃபைனலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபைனல் டெசிஷனாக அந்த பாக்ஸை அப்படியே ஒரு விவிசெக்ஷனுக்கு, மனித உடல் உறுப்பு ஆராய்ச்சி சங்கத்துக்கு டொனேட் பண்ணிடுறார். ஸோ அந்த இடத்துல கூட ஒரு வைஸ் மேன் இந்த முடிவை தான் எடுப்பான் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வர்றதுக்கு அவர் இத்தனை விஷயங்களை இழக்க வேண்டி இருந்தது. ஓகே சில்ட்ரன், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டோரியில் இருக்கிற இந்த டிலமா மாதிரியே நமக்கு இருக்கக்கூடிய டிலமாஸையும் நாம் சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ பிஃபோர் வி மூவிங் ஆன் டு அன் எவாலுவேஷன், இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய சில கடினமான வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 இஸ் இன்ஜீனியஸ். இன்ஜீனியஸ், கிளெவர் அண்ட் யூனிக். மிகவும் தனித்துவமான, ரொம்ப இண்டிவிஜுவாலிட்டியோடு இருக்கிற, தட் இஸ் இன்ஜீனியஸ். ஸோ அங்கிள் பிலிப்பை பற்றி சொல்லும்போது ஹீ இஸ் அன் இன்ஜீனியஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர், மிகவும் தனித்துவமான ஒரு பொறியியல் வல்லுனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்பர் 2, மேனியா, அன் அப்செஷன், ஒரு வெறித்தனமான விருப்பம், ஏதோ ஒன்றின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அதீதமான ஆசை. அங்கிள் பிலிப்புக்கு அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய மேனியா, ஒரு பெரிய அப்செஷன் இருந்தது. நம்பர் 3, மெலிஷியஸ், இன்டெண்டட் டு ஹார்ம், தீங்கி இழைக்கக்கூடிய. ஸோ அங்கிள் பிலிப் இந்த இடத்துல அவருக்கு பண்ணினது வந்து நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட அது அவருக்கு நல்லது பண்ணல. இட் இஸ் அன் மெலிஷியஸ் திங், அவருக்கு அது தீங்கிழைக்கிறதா தான் முடிஞ்சது டாமுக்கு. ஸோ மெலிஷியஸ், இன்டெண்டட் டு ஹார்ம், தீங்கிழைக்கும். 4th ஒன் இஸ் குவீர், தட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், விந்தையான, வினோதமான, ஒரு வித்தியாசமான அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த லெட்டரும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் இவருக்கு ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது டாமுக்கு. தட் இஸ் குவீர், ஸ்ட்ரேஞ்ச், விந்தையான. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அப்பேல்ட், ஹாரிஃபைடு, அதிர்ச்சி அடைந்திருப்பார்கள். ஸோ அதாவது அந்த லெட்டருடைய அந்த ட்ரூத், அந்த க்ரூவல் ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா டாமுடைய மனநிலை எப்படி இருந்ததுங்கிறது தான் இந்த வேர்ட். இட் இஸ் அப்பேல்ட், ஹாரிஃபைடு. ஸோ அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நெக்ஸ்ட் இஸ் க்ளாசெட், தட் இஸ் கபோர்ட், தமிழில் அலமாரி. ஸோ அவர் அந்த பாக்ஸை கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் இருந்த ஒரு க்ளாசெட்டில் வச்சாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ளாசெட் அப்படிங்கிற வேர்டு ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு கூட. அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஜஸ்ட் அ ஜோக், நகைச்சுவை துணுக்கு. ஸோ அந்த டெசிஷனை பற்றி அந்த ஃபாதர் கிட்ட சொல்லும்போது அங்கிள் பிலிப் உனக்கு சொன்னது ஒரு க்ரூவல் ஜோக், க்ரூவல் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார், ஒரு பயங்கரமான நகைச்சுவை அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்லியிருப்பார். ஸோ ஜஸ்ட் மீன்ஸ் அ ஜோக், நகைச்சுவை துணுக்கு. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் விவிசெக்ஷன்,
a surgery conducted on a living organism for experimental purposes. So vivisection அப்படின்னா மனித உடல் உறுப்பு ஆராய்ச்சிக்காக இருக்கிற ஒரு சங்கம். ஸோ அதுதான் விவிசெக்ஷன். ஃபைனலி அதுக்கு தான் வந்து டாம் வந்து தன்னுடைய அந்த பாக்ஸை வந்து பெக்வெத் பண்ணுறாரு, பாக்ஸை வந்து டொனேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெசனில் இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய சில அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ். இந்த அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டோரியே உங்களுக்கு கவர் ஆகிடும். இப்போ நம்ம வில் மூவ் ஆன் டு த இவாலுவேஷன். நம்ம பார்த்த நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, அந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸை ஃபில்அப் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஃபிலிப்ஸாகவும் கேட்கலாம், ஆர்எல்ஸ் சூஸாகவும் கேட்கப்படலாம். அதே சமயத்தில் இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மைண்ட் மேப்லேயும் கேட்கப்படலாம். ஸோ தட் ஒவ்வொரு லெசன்லேயுமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை வந்து எப்போவுமே நம்ம லெசன் படிக்கும்போதே அதை வந்து நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சூஸ்லையோ அல்லது மைண்ட் மேப்லேயோ இல்லை மேட்ச்லேயோ நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, let us move on to the fill in the blanks. Question number 1. Tom was dash years old when his uncle died. Tom was dash years old when his uncle died. So Tom வந்து அவங்க அங்கிள் இறக்கும்போது டாம்க்கு எத்தனை வயதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா he is 37 years old. He is 37 years old. Question number 2. Uncle Philip had a mania of collecting dash. Uncle Philip had a mania of collecting dash. So precious stones. Uncle Philipக்கு precious stones விலை மதிப்புமிக்க கற்களை கலெக்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய விருப்பம் இருந்தது. So it is precious stones. And third, the uncle collected a ruby belonged to Empress Queen Maria named dash. The uncle collected a ruby which belonged to Empress Queen Maria named dash. ஸோ அந்த குவீன் மரியாவுக்கு சொந்தமான ஒரு ரூபியை அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் கால்டு சன்செட் ரூபி. இட் இஸ் கால்டு சன்செட் ரூபி. கொஸ்டின் நம்பர் 4. The letter read that the box contained dash along with gems. The letter read that the box contained dash along with gems. ஸோ அந்த லெட்டரில் அந்த ஜெம்ஸ் கூட வேற என்ன இருந்ததா போட்டிருந்தது? A sensitive dynamite. ஒரு வெடிமருந்து இருக்கிறதா போட்டிருந்தது. The letter read that the box contained a sensitive dynamite along with gems. Question number 5. The supersensitive dynamite would explode dash when it was unlocked. The supersensitive dynamite would explode dash when it was unlocked. அது திறக்கப்படும் போது எந்த அளவுக்கு வெடிக்கிறதுக்கான வெடிமருந்து அதில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 9.5 ounces. 9.5 ounces அளவிலான ஒரு வெடிமருந்து அந்த டைனமைட் பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். The supersensitive dynamite would explode at 9.5 ounces when it was unlocked. In last Phillips பார்த்தீங்கன்னா at last Tom made a will and bequeathed the box to dash. At last Tom made a will and bequeathed the box to dash. கடைசியில் டாம் ஒரு உயில் எழுதி அந்த பாக்ஸை யாருக்கு வந்து டொனேட் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. The answer is Society for the Preservation of Human Vivisection. Society for the Preservation of Human Vivisection. மனித உடல் உறுப்பு ஆராய்ச்சி சங்கத்துக்கு அதை அவர் டொனேட் பண்ணிட்டார். So these are some informations that may help you in the exams. So சில details and informations வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லையுமே யூஸ்ஃபுல்லாக டெஃபினட்டாக இருக்கும். And let us move on to the last section, rearranging the sentences in coherent order. ஸோ இங்கே உங்களுக்கு 5 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நல்லா படித்து பார்த்துட்டு கதைப்படி அதை நம்ம வரிசைப்படுத்த போகிறோம். As per the story, we have to rearrange the sentence and make it as a complete story. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சென்டென்சஸை we'll read first. நம்ம முதல்ல அதை வாசிக்கலாம். Then we'll see its meaning and then we'll arrange it. ஃபர்ஸ்ட் அதை நம்ம வாசிக்கலாம், அதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு அதை வரிசைப்படுத்தலாம். லைன் நம்பர் 1. He wanted Tom to pay for his funeral. அவர் டாம் தன்னுடைய இறுதி காரியங்களுக்கு பணம் செலுத்தணும் அப்படின்னு விரும்பினாரு. He wanted Tom to pay for his funeral. Line number 2. The letter read that the box contained a sensitive dynamite. அந்த லெட்டரில் அந்த பாக்ஸில் ஒரு வெடிமருந்து இருக்குது, ரொம்ப விபரீதமான ஒரு வெடிமருந்து இருக்குது அப்படின்னு போட்டிருந்தது. The letter read that the box contained a sensitive dynamite. Line number 3. Tom's uncle announced Tom as his heir.
டாமினுடைய அங்கிள் டாமை தன்னுடைய வாரிசா அறிவிச்சார். Tom's uncle announced Tom as his heir. Line number 4. He asked Tom to read the letter before opening the box. He asked Tom to read the letter before opening the box. பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கடிதத்தை படிக்கணும் அப்படின்னு அங்கிள் வந்து டாம் கிட்ட சொல்கிறாரு. He asked Tom to read the letter before opening the box. And final line is, his uncle collected precious stones and keep it safe in an iron box. His uncle collected some precious stones and keep it safe in an iron box. ஸோ அவங்க அங்கிள் ரொம்ப விலை மதிப்பு மிக்க கற்களை கலெக்ட் பண்ணி அதை ஒரு அயன் பாக்ஸில் சேஃபாக வச்சுருந்தார். ஸோ தீஸ் ஆர் த 5 lines. இப்போ இதை நம்ம கதைப்படி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? Now we'll go to the answers. டாம்ஸ் அங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து டாமோடைய அங்கிள் அவனை வாரிசா அறிவிக்கிறாரு. அறிவிச்சதுக்கப்புறம் தன்னுடைய இறுதி சடங்குகளை செய்யறதுக்கான பணத்தை அவன் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. அதற்கு பதிலாக அவனுக்கு அந்த பெட்டி கொடுக்கப்படுது. அந்த பெட்டியில் வந்து அவர் கலெக்ட் பண்ணி வச்ச அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லெட்டரை படிக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. அந்த லெட்டரை படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு க்ரூவல் ட்ரூத் அவனுக்கு தெரிய வருது. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரியோட ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம இந்த லைன்ஸை அரேஞ்ச் பண்ணலாம். Now we'll read the correct order of these lines. Line number 1. Tom's uncle announced Tom as his heir. He wanted Tom to pay for his funeral. His uncle collected precious stones and keep it safe in an iron box. He asked Tom to read the letter before opening the box. The letter read that the box contained a sensitive dynamite. ஸோ இப்படியா நம்ம இந்த கதைப்படி இந்த சென்டென்சஸை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்சிங் ஆக்சுவலி நம்மளோட செகண்ட் பேப்பரில் ஒரு 5 மார்க்ஸ்க்கு வந்து இது கேட்குறாங்க. ஸோ எல்லா ஸ்டோரிஸ்லையுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு 5 சென்டென்சஸை எடுத்துகிட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we can easily attend the 5 marks. So whenever you read a story, you make note of the details and informations. ஒரு கதை படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா we can fill up, we can use it for choose the best answer. அதை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்த எழுதுகளை பயன்படுத்தலாம். And then for match the following, matchல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Also for mind maps. அந்த கதையை ஆர்டராக நமக்கு தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி கோஹரண்ட் ஆர்டர் ரீஅரேஞ்சிங் சென்டென்சஸ்க்கு இந்த மாதிரி வரிசை கிரமமாக வந்து அந்த சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாட் ஓன்லி த ஸ்டோரி பட் ஆல் த கொஷின்ஸ், ஐ ஹோப் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கிட்ஸ். இதை எப்போவுமே வந்துட்டு நம்ம படிக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணும்போதே படிச்சிட்டோம் அப்படின்னா செகண்ட் டைம் பண்ணும்போது அது ஜஸ்ட் ரிவைசிங்காக இருக்கும். அப்போ அது படிக்கிறதா இருக்காது. Okay, hope it is useful for you and have a great day ahead. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.